ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலாமாக்கா? என்னடா தம்பி ஸ்நாக்ஸ் பண்ணலாம்? ஏதாச்சும் டீ டைம் ஸ்நாக்ஸ் பண்ணலாம்க்கா. பிடிச்சிட்டேன்டா தம்பி. என்னதாக்கா, ஈயவா? இல்லைடா தம்பி, ஸ்நாக்ஸு. அப்போ வாங்கக்கா, நம்ம கிச்சனுக்கு போகலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, என் தம்பி கேட்ட ரவா உருண்டை தான். இந்த ரெசிபியை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா உருண்டை செய்கிறதுக்கு நான் இப்போ 2 கப் ரவை எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோதான் சுகர் ஆட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் சால்ட்டாக ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் ரவைக்கு நான் 2 கை சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். மூணு பிஞ்ச் சோடாப்பை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்கான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் தேங்காய் பாலை இந்த பதத்தில் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக பண்ணி நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன்.
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நம்மளோட ரவை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்தாடா தம்பி, எப்படிடா இருக்கு? அக்கா, ரவை உருண்டை டீயோட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குக்கா. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குக்கா. நல்லா இருக்குல்லடா தம்பி? ம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது ரொம்பவே பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசியில் நீயே சொல்லிடுறா தம்பி. மறக்காமல் பெல்லை தட்டிட்டு போயிருங்க.